ஞானகுரு அவர்கள் தியானத்தை பற்றிய மூலக்கூறுகளையும் ஆத்மசுத்தி செய்ய வேண்டியனுடைய அவசியத்தை பற்றிய மூலக்கூறுகளையும் எத்தனையோ உதாரணங்கள் கொடுத்து நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். இந்த உபதேசத்திலும் அதுபோன்று ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். நாம் ரோட்டிலே சும்மா போய்கொண்டிருக்கின்றோம். ஆனால் போகும் பாதையில் எங்கேயோ ஒரு எதையோ எரித்து புகையாக போட்டு விடுகின்றார்கள். நாம் போகும் பாதையில் அது வருகின்றது. அதை சுவாசித்தவுடன் நமக்கு தலையை சுற்றுகிற மாதிரி இருக்கின்றது. எதனால் என்று நமக்கு தெரிவதில்லை. இருந்தாலும் அது தலை சுற்றுகிறது என்று மீண்டும் அதற்குள்ளேயே செல்வோமா? செல்ல மாட்டோம். உடனே மூக்கை பொத்திக் கொள்கின்றோம் அல்லது ஒரு துணியை எதைய விட்டு அதை அடைத்து விடுகின்றோம். பின் அங்கிருந்து விலகி ஒரு சமமான இடத்தில் அந்த புகை வராதபடி நாம் நம்மை காத்துக்கொள்கின்றோம், ஒதுங்கி நிற்கின்றோம். ஒதுங்கிய பின் நமக்கு ஒரு தெளிவாகின்றது. இது போன்றுதான் ஆத்மசுத்தி தியானம் என்பதே இந்த வாழ்க்கையில் வெறுப்பு, கோபம் இது போன்ற உணர்வுகள் இயக்கிவிட்டால் அடுத்த கணமே எப்படி நாம் புகையை நுகர்ந்த பின் மூக்கை பொத்துகின்றமோ இதுபோன்று ஈஸ்வரா என்று புருவ மத்தியிலே உயிரை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த கோபத்தையோ வெறுப்பையோ அந்த புகை நமக்குள் போகாது தடைப்படுத்துவது போன்று இந்த கோபத்தையும் வெறுப்பையும் வேதனையும் நமக்குள் புகாது மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் விழித்திரு என்று சொல்வது. என்றால் விழித்திரு என்றால் நாம் என்னமோ ஏதோ என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் விழித்திருக்க வேண்டியதனுடைய அவசியம் இதுதான். என்றால் புகை வரக்கூடாது என்று விரும்புகின்றோம். ஆனால் கோபமோ வெறுப்போ வேதனையோ ஆத்திரமோ சஞ்சலமோ சங்கடமோ இதுபோன்ற உணர்வுகளை நமக்குள் புகாத வண்ணம், பிறருடைய தீமையான உணர்வுகள் நமக்குள் புகாத வண்ணம் அல்லது நோய்க்குண்டான காரணமோ இதுபோன்ற தீமைகள் புகாத வண்ணம் நாம் விழித்திருக்க வேண்டும். நம் உடலுக்குள் அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் சொல்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் தகப்பன் சாமி என்று முருகனை கார்த்திகேயனை சொல்வார்கள். ஆக இங்கே முருகா என்பதும் கார்த்திகே என்பதும் நம்முடைய ஆறாவது அறிவு தான். இந்த உடலிலிருந்து உருவானதுதான். ஏன்னா இந்த உடலிலிருந்து உருவான ஆறாவது அறிவு என்பது சாதாரணமானதல்ல. எத்தனையோ கோடி சரீரங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வாக வளர்த்து 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 தீமையிலிருந்தெல்லாம் விடுபடச் செய்யும் சக்தி வாய்ந்த உணர்வுதான் கார்த்திகேயா என்று சொல்வது. அந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் எப்படி பண்படுத்த வேண்டும் என்பதைத்தான் தகப்பன் சாமி என்று. இந்த உடலிலே தான் உருவானது. இந்த உடல்தான் சிவம். ஆனாலும் ஓம் என்ற பிரணவத்தை சிவனுக்கு, அதாவது இந்த உடலுக்கு ஓதினான் முருகன் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அருள் ஒளியினை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்றும் இந்த உடலுக்குள் உருவாக்க வேண்டும் என்று காட்டுகின்ற. ஏனென்றால் நாம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது அனைத்துமே நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக உருவாக்கும் ஒரு கருவாக உருப்பெறச் செய்து உடலுக்குள் அணுக்களாக விளையச் செய்கின்றது. அது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஓம் 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 ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று சதா நமக்குள் சிவமாகிக் கொண்டே உள்ளது. இந்த நிலையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக அருள்வழியை பெற வேண்டும் என்றால் இந்த உடலில் வந்த நிலை கொண்டு ஆறாவது அறிவு உணர்வு கொண்டு செவிவெளி உணர்வுகளை உந்தி கண்களின் நினைவாற்றலை துருவ நட்சத்திரத்தின்பால் பெருக்கி அந்த உணர்வின் ஆற்றலை இழுத்து கண்களின் நமக்குள் இந்த உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். சிவம் என்பது உடல். ஆனால் தகப்பன் சாமி இந்த உடலில் இருந்து விளைந்தாலும் தகப்பனுக்கே சொல்லுகின்றான் முருகன். ஆறாவது அறிவு, அதாவது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஓதுகின்றான். ஜீவன் பெற்றுக் கொண்டிருப்பதை, ஜீவன் ஆகிக் கொண்டிருப்பதை, நாம் எண்ணுவதெல்லாம் எதுவோ அதுதான் ஜீவனாகின்றது என்பது, அதைத்தான் இந்த ஆறாவது அறிவு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. குரு இங்கே தன்னை பற்றி சொல்லும் பொழுது, இப்பொழுது நான் பேசுவதெல்லாம் என்னுடன் சிவமாகின்றது. உபதேசித்த அறிவு அனைத்தும் எனக்குள் சிவனுக்குத்தான். சிவனுக்குள் ஜீவன் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஜீவ அணுவின் தன்மை, அது எப்படி நாம் வாழ வேண்டும், அதை வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் தெளிவாக்குகின்றார்கள். ஏனென்றால் இங்கே விழித்திரு என்று சொல்வதும் மகா சிவன்டாத்தி. ஆக பல கோடி சரீரங்களிலிருந்து மகா மனிதனாக உருப்பெற்று வந்திருக்கின்றோம். இருளுக்குள் மறைந்திருக்கக்கூடிய உட்பொருளை நாம் அறிந்து அது விழித்த நிலைகள் கொண்டு இன்னொரு சரீரம் பெறாதபடி, மீண்டும் இருளான சரீரத்திற்குள் புகாதபடி அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். ஒளியின் சரீரம் பெற்ற மகா ஞானிகளுடைய உணர்வுகளை கூட்டுதல் வேண்டும்.
அருள் ஒளியின் சூழலை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்றுதான் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. அது சொல்லக்கூடிய உபதேச கருத்துக்கள் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் நாம் புறநிலைகள் செய்வதை அகத்துக்குள் பழக்கப்படுத்தி தீமைகள் புகாதவன் எப்படி புகை வந்தால் நாம் ஒதுங்கி நிற்கின்றோமோ, மூக்கை அடைக்கின்றோமோ, இதுபோன்ற தீமைகள் புகாதவனும் நாம் அடைத்து பழக வேண்டும். நமக்குள் இருள் சூழா நிலைகள் ஒளி சிறிதும் பெற வேண்டும் என்பதே இந்த உபதேசத்தின் முக்கியமான சாராம்சமாகும்.